வந்துட்டேன். ஒரு வழியா வருஷத்தோட கடைசி நாளும் மாசத்தோட கடைசி நாளும் December 31st 2024 இயர் எண்ட் வந்துருச்சு. இந்த வருஷத்துல நல்லது, கெட்டது, குட் நியூஸ், பேட் நியூஸ், நல்ல மூவி, கெட்ட மூவி, படும் மோசமான மூவி, ஒரு சில இன்ஸ்டாவில் நடந்தது, சோசியல்ல அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அவேர்னஸ், தமிழ்நாட்டில் நடந்தது, இந்தியாவில் நடந்தது, அதை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் ரீகால் பண்ணும். ஃபர்ஸ்ட் சோசியல் மீடியாவுக்கு போவோம். லிஸ்ட் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால ஒரு லிஸ்ட் ஒரு 20-30 இருக்கு. ஒரு 20-30 இருக்கிறதுனால நம்மளால யோசிச்சுலாம் மனப்பாடம் பண்ணிலாம் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா மனப்பாடம் பண்ணி சொல்லியிருந்தா இன்னும் நம்ம ஸ்கூல்லையும் காலேஜ்ல டாப்பா வந்திருப்போம். சரி, ஓகே. அதனால ஃபோனில் வச்சிருக்கேன். ஃபோன்லேயே ஒன்று நான் பார்த்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இஷ்யூலாம் பேசிடலாம். ஃபர்ஸ்ட் இஷ்யூ பேசுகிறேன், அதுக்கப்புறம் நம்ம நாட்டில் நடந்த கொஞ்சம் கொஞ்சம் நல்ல விஷயத்த சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ட்விட்டர். அவன் எதையோ கட் பண்ணினுக்கிறான். ஒருத்தன் டேட்டு கடைக்கு போயிட்டு நாக்க 2 வெட்டியிருக்கான். எதுக்கு இதெல்லாம்? அது ஒரு இஷ்யூ ஆகி அவன் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகும்னு சொல்லிட்டு நாக்கு கட் பண்ணி வச்சுக்கிது. நாக்கோட விட்டானேன்னு சந்தோஷப்பட்டுக்கணும். இல்ல வேற ஏதாவது நமக்கு ஒண்ணுதானே இருக்குன்னு சொல்லிட்டு அது 2 ஆக்கி விட்டு போறான். அது ஒண்ணு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால இப்போ இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா, யூடியூப் பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வராங்க. எப்படின்னா ஃபேக் ப்ரொமோஷன்ஸ். இந்த பொருள் வாங்கினா இது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும், இது மாதிரி நிறைய ஃபேக் ப்ரொமோஷன்ஸ் வந்துட்டாங்க. அதே மாதிரி டபுள் மீனிங். நம்ம நார்மலா வீடியோ போட்டா நம்ம டேலண்டா பேசினா யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு டபுள் மீனிங்கா பேசி ஒருத்தர் இருக்கான். உன்னை பாருங்க, என்ன பார்த்தீங்கன்னா விமல் அபிஷியல்னு ஒரு பேஜ். ஒரு வீடியோவுக்கு கூட அவன் இந்த சோசியலுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் ஒரு நல்லதும் சொல்லியிருக்க மாட்டான். அவன் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள் மீனிங்காக தான் இருக்கும். ஆனால் அவன் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் அப்புறமா பேசுறேன். அவனுக்குன்னே நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா அவனை பற்றி பேசி இந்த வீடியோவில் நான் டைம் வேஸ்ட் பண்ண போறல. அவருக்கு நான் தனியாக 2025 ஒரு தனி வீடியோவை போடுறேன். நெக்ஸ்ட் நம்ம மேடம் இசைவாணி. இசைவாணி மேடம் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது, வாங்க ஐயப்பா நாங்கள் உள்ள வந்தா தப்பாப்பா. தப்பு தான். நாங்கள் உள்ள அலோவ் பண்ணாத போதே நீங்கள் இவ்வளோ அட்டூழியம் பண்ணுறீங்கன்னா எப்படி சொல்றதுன்னு தெரில. இப்போ நாங்களாம் சபரிமலைக்கு போனாலே ஆம்பளைங்க கோயில் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு அந்த நெய்யெல்லாம் ஊற்றிட்டு வெளியே வரத்துக்கே 5 hour ஆகுது. இன்னும் கேர்ள்ஸ் எல்லாம் நாங்கள் உள்ளே கூட்டிட்டு போயிட்டா அவ்வளோதான். நீங்கள் மேக்கப் பண்ணி தலைவாரி லிப்ஸ்டிக் போட்டு பூ வச்சு சாரி கட்டி வரத்துக்கு எங்களுக்கே 1.5 நாள் ஆயிடுது. இன்னும் உங்களெல்லாம் கூட்டு போனால் 3 நாள் ஆயிரும். நெக்ஸ்ட் வருஷம் நமக்கு எது வருதோ இல்லையோ டிசம்பர் மாதம் வந்துடுது. இந்த டிசம்பர் மாதம்னாலே தெரியும் நிறைய காவு வாங்குது. அதில் முதல் எல்லாருக்கும் பிடிச்ச மனுஷன் அவர் போனதுக்கு அப்புறம் ஏன் இவர் இன்னும் சிஎம் ஆகல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னும் சோசியல் மீடியாவில் பேசினுக்கிறாங்க. ஏன்னா இருக்கும்போது அவரை பற்றி யாரும் பேசல, இருக்கும்போதும் அவர் யாரும் ஓட்டு போடல. யார் சொல்றதுன்னு தெரியுது, நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான். ஸோ லாஸ்ட் வீக் தான் அவரோட நினைவு நாள் போச்சு, ஃபர்ஸ்ட் இயர் நினைவு நாள். ஸோ டிசம்பர் மாதம்னாலே ஜெயலலிதா அம்மா, விஜயகாந்த், ஃப்ளட்டு இப்படி நிறைய வந்துட்டே இருக்குது. ஸோ என்ன நடந்தாலும் இந்த டிசம்பர் மாதத்தை நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணவே முடியல. பார்ப்போம் இன்னும் இந்த டிசம்பர் மாதம் எத்தனை பேரை காவு வாங்க போகுதுன்னு தெரில. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2024 வந்த நல்ல படம். நல்ல படம்னாலே ஃபர்ஸ்ட் எனக்கு வர்றது லப்பர் பந்து. 2024 நான் பார்த்த சின்ன பட்ஜெட்ல இவ்வளோ பெரிய ஹிட்டான படம்னா அது லப்பர் பந்து. அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் டைம்ல வந்த அமரன். அமரன் வந்து ஓகே, அது சிவகார்த்தியின் படம், பிளஸ் சிவகார்த்தியின் கேரியர்லயே 300 crore பிளஸ் வின் பண்ண படம்னா அதுதான். இப்போ வரைக்கும் லப்பர்லேருந்து மகாராஜா, அமரன் 2024 இதுதான். ஆக்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கலான். நான் 2024 பெஸ்ட் ஹீரோயின் யாரும் சொன்னீங்கன்னு கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா விக்ரம் தான் சொல்லுவேன். ஏன்னா தங்கலான்ல அவ்வளோ பெரிய ஆக்டிங் கொடுத்துருப்பாரு. பேட் மூவி அது மொக்க மூவின்னு சொன்னா அது ஒரு 10 நிமிஷம் போகும். சரி, மொக்க மூவினா எல்லா படத்தையும் சொல்ல ஸ்பெசிஃபிக்கா இந்த இயர்ல வந்த எந்த படமுமே பெரிய பெரிய ஹீரோ வந்த படம் எதுவுமே சரியா ஓடல. கோட்டு வேஸ்ட், வேட்டையாடிட்டு போச்சு, கங்குவா சொல்லவே தேவையில்லை,
கங்குவான்னு சொன்னாலே இப்போ வரைக்கும் மீம்ஸ் ரெடியாக வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்தியன் 2. நம்ம நீ என்னதான் வேணா பண்ணு, நீ உலகடைனா கூட இரு, நீ எவ்வளவு பேர் நடிகனா கூட இரு, ஆனா ஒரு படம் நல்லா இருந்தா தான் நாங்க உங்களை ஓட வைப்போம்னு சொல்ற அளவுக்கு, அதாவது கமல்ஹாசன் கரியர்லயே அவர் என்ன ஒரு 150 படம் 200 படம் நடிச்சிருப்பாரா? அவ்வளவு படம் நடிச்சு அவர் ஒரு படத்து கூட ஓடல, வெக்ஸ் ஆனதே இல்லை. ஆனா இந்தியன் 2ல ஒரு வெற்றி செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனுஷ், அவரே இயக்கி அவரே அவரே சிரிச்சுக்கினாரு. நெக்ஸ்ட் ஜெயம் ரவி பிரதர், அதுவும் சரியா ஓடல. பிளடி பெக்கர், அதுவும் சரியா ஓடல. ஸோ நம்ம எதிர்பார்த்த படம் இந்த வருஷம் எதுவுமே ஓடல. எதிர்பார்க்காதது லப்பர் பந்தம், அமரன், மகாராஜா. ஓகே, இதுதான் பெஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம சோசியல் மீடியாவுக்கு வருவோம். யூடியூப்ல வந்து ஒரு மிகப்பெரிய, ஃபார் எக்ஸாம்பிள் கலட்டா, பிகைண்ட் ஒன்ஸ், நிறைய சேனல்ஸ் இருக்கு. அவங்களாம் வந்து நான் இதுக்கு ப்ரீவியஸ் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு யாரை இன்டர்வியூ கூப்பிட்டு பேசணும், யாரை ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ட்டு தெரில. அவங்களோட சேனலுக்கு அவங்க ஃபேமஸ் ஆகுமே, ஓகே நம்மளோட சேனலுக்கு நிறைய வியூஸ் இருக்காங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, நம்ம என்ன படம் வீடியோ பார்ப்போம்னு சொல்லிட்டு கண்டவங்களாம் கூட்டு வராங்க. 2 லெஸ்பியன்ஸ் இருக்காங்க, அவங்களெல்லாம் கூட்டின்னு வந்து இன்டர்வியூ எடுக்க வச்சு படாத பாடுபட்டுனுக்குறானுங்க. இவங்க பெரிய சேனலு, யாரை வேணா இன்டர்வியூ எடுக்கலாம், எதுக்கு தேவையில்லாம இவங்க 2 சின்ன பசங்களை கூட்டு வந்து எதுக்கு இவங்களை ஃபேமஸ் ஆக்கி விடுறாங்கன்னு தெரியல. ஸோ அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 2024 நம்ம என்னத்தை பார்த்தோமோ இல்லையோ, நல்ல படம் பார்த்தோமா, நல்ல பாட்டு கேட்டோமோ இல்லையோ, ஆனா அக்காவை கொண்டு வந்துட்டானுங்க. இந்த வருஷம் வந்து 2024 வந்து எதை நம்ம பார்த்தோமோ இல்லையோ, அக்கா வெர்ஷன் என்னன்னு தெரியுமா? இப்ப லேட்டஸ்டா வந்த பலூன் அக்கா, பீரோ அக்கான்னு ஒண்ணு வந்திருக்கு, அது ஒண்ணு. ஜிம் அக்கா, ஜாக்கெட் அக்கா, சாரி ஜாக்கெட்ன்ற டெய்லர் அக்கா, இப்படி நிறைய அக்கா. இன்னொரு அக்கா கூட இருந்தாங்க, இவங்களாம் வரத்துக்கு முன்னாடி ஒரு அக்கா இருந்தாங்க. டேய் அக்கா வந்திருக்கேன்டா, எங்கடா போறீங்க? அந்த அக்கா. எத்தனை அக்கா வந்தாலும் அந்த அக்கா வாய்ஸ் தர முடியுமாடா உங்களால? என்ன பிரச்சனை? ஆனா அவங்க பாருங்க, நம்ம எவ்வளவுதான் ட்ரோல் பண்ணாலும் மீம்ஸ் போட்டாலுமே அவங்க தான் ஃபேமஸா இருக்காங்க. பேசாம நானே பாம்பே போயிட்டு ஆபரேஷன் பண்ணிட்டு அக்காவா மாறிடலான்னுங்கிறேன். அக்காவா இருந்தாதான் இவங்க வீடியோ பாக்குறாங்க, இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த மணிக்கனி அவங்க பார்ப்போம். 2024ல அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு, அதாவது ரசிகர்களின் ரசிகன். அது அவரே வச்சுக்கிட்டாரு, ஃபேன்ஸ்ல யாரும் இருக்கல, அவரே வச்சுக்கிட்டாரு ரசிகர்களின் ரசிகன். அவர் என்ன பண்ணிட்டாரு, என்ன சாதிச்சாரு? வீடியோல வராரு, ஃபில்டர் போட்டு தலையாட்டுறான், கையாட்டுறான். சரி, இல்ல நீ ஒரு செலிபிரிட்டியா இருந்தா கூட, இப்ப நீ ஒரு சினிமாவில் நடிச்சு ஃபேமஸ் ஆகி நீ ஒரு ஆக்டர் ஹீரோ வந்தா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஓபன் பண்ணி ஃபில்டர் போட்டு ஃபேஸை கொஞ்சம் க்ளோ பண்ணி காமிச்சா அவனை செலிபிரிட்டி ஆக்கிறாங்க. ஐயோ, ஒரு காலேஜ் போயிருப்பான், அப்படி என்ன பண்ணிட்டான்னு தெரியல, கேர்ள்ஸ் வந்து அவனை அப்படி தூக்கி கொண்டாடுறானு. கர்ப்பம் முடிச்சவனுங்க, ஒரு டேலண்ட் இல்ல, ஒரு மயிர் இல்ல, அவனை தூக்கின்னு போயிட்டு சொருவி என்னதான் பண்ண போறீங்கன்னு தெரியல. ஆனாவோ பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் மணினா இப்ப ஒன்னாயிடுச்சா, இன்னொரு 5 ஹவர் 6 ஹவர்ல வருவானுங்க. யாருக்குமா? ஜோசியக்காரங்க மஞ்சள் பை தூக்கின்னு வருவானுங்க. 24 நடந்தது உங்களுக்கு இனிமேல் எதுவுமே நடக்காது, 2025ல பாருங்க உங்களை வச்சு செய்ய போகுது, ஆல்ரெடி நாங்க வச்சு செஞ்சுதானே இருக்கோம். ஜோசியெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. நல்லா உழைங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதான். நடக்கிறது நடக்கும், நடக்காதுன்னா நடக்கலையா விட்டுட்டு போங்க. அதை விட்டுட்டு இந்த ஜோசியக்காரன் சொல்றான் அவன் சொல்றான் சொல்லிட்டு அவனா நம்பி இருக்காதீங்க, உங்க வேலை நீங்க போய் பாருங்க. நெக்ஸ்ட் தளபதி 2024ல தளபதி என்ட்ரி ஆகுறாரு, ஆரம்பிச்சிருக்காரு, பேசுறாரு. இப்பவே ட்ரோல் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இப்போ அம்பேத்கருக்கு, பெரியாருக்கு, ஒரு சில 2-3 பேருக்குலாம் போயிட்டு, அதாவது ஒரு ரூமுக்குள்ளேயே அவர் ஒரு மாலை போட்டுட்டு அவர் போட்டோ போடுறாரு, ட்விட்டர் போறாங்க. அவர் பண்ணது கரெக்ட் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையிலேயே இப்போ பீச்சுக்கு வந்து பீச்சில் வந்து யாரையோ ஒருத்தர் பார்க்க வர சொன்னா நம்ம ஆளுங்க சும்மா இருப்பானுங்க, ஒட்டுமொத்த சென்னையே அங்கதான் இருக்கும். ஒன்னே விஜய் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, பர்மிஷன் வாங்கல, டிராஃபிக் ரூல்ஸ் பெருசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல அவர் அந்த மாதிரி தான் பண்ணணும். பார்ப்போம், இன்னும் 1.5 வருஷம் இருக்கு. 2026ல எங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்குதான்னு பார்ப்போம். பட் 50-50 சான்ஸ் தான். நான் வந்து விஜயே சிஎம் ஆயிடுவான்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் இப்பதான் வராது.
அதுக்கப்புறம் இன்னொரு 5 வருஷம் கழிச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு +2 மூவ் பண்ணுவோம், எப்படி நம்மளை மக்கள் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக வர கண்டிப்பாக விஜயோட 69 நாள் கடைசி படமால சான்ஸ் இருக்காது. கண்டிப்பாக நடிப்பார். இதில் ஜெயிச்சார்னா சிஎம் நம்மளோட முடிவு. அது இல்லையா அது அவரோட முடிவு. ஏன்னா ஒரு படத்துக்கு ஒரு 200 கோடி வாங்குறாருன்னா இன்னொரு 5 வருஷத்துல 10 படம் நடிச்சா கூட 2000 கோடி. அவர் 2031க்கு அந்த 2000 கோடி அவர் யூஸ் ஆகும். ஸோ அவர் வின் பண்ணாலும் சந்தோஷம், வின் பண்ணலனாலும் சந்தோஷம். ஏன்னா ஒரு படத்துக்கு வந்துருவாரு. ஜெயிச்சார்னா நல்லது பண்ணட்டும், அது ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் போவோம். இன்டர்நேஷனல் பார்த்தீங்கன்னா யூஎஸ் பிரசிடென்ட் சேஞ்ச் ஆகிருக்காங்க. ஜோ பைடன், அவருக்கு நம்மளோட வாழ்த்துக்கள். ஜோ பைடன் பிரசிடென்ட் ஆயிருக்காரு. கமலா ஹாரிஸ் வேற என்ன பண்ணுதுன்னு தெரியல. அவங்க கிட்ட ஒரு பவர் இருக்கும்போது ஒன்றும் பண்ணல. இப்போ ஜோ பைடன் வந்துட்டாரு. சரி, ஓகே, ஏதோ ஒன்று நல்லது நடக்கட்டும். நெக்ஸ்ட் 90s கிட்ஸோட ஃபேவரட் பிரைம் மினிஸ்டர், நல்ல மனுஷன், ஃபார்மர் ஆஃப் இந்தியா சார் மன்மோகன் சிங். அவரும் இந்த டிசம்பர் மாசத்துல இறந்துட்டாரு, தவிர்த்தாரு. நீங்க எத்தனை பிரைம் மினிஸ்டர் வேணா கொண்டு வாங்க, இருக்காங்க. ராஜீவ்காந்தி அந்த காலத்துல, அந்த நேரு எல்லாருமே இருக்காங்க. பட் குறிப்பிட்டு சொல்லணும்னா 90s கிட்ஸோட ஃபேமஸோட ஃபேவரட் இப்போ கூட நீங்க மன்மோகன் சிங் நிக்கிறீங்களா, எல்லாருமே மன்மோகன் சிங்குக்கு தான் ஓட்டே போடுவோம். நல்ல மனுஷன், போயிட்டாரு. ஓகே, அவருக்காக ப்ரே பண்ணிப்போம், அவர் ஆத்மா சாந்தி அப்படின்னு ப்ரே பண்ணிப்போம். நெக்ஸ்ட் ரே மிஸ்டீரியோ. என்னடா இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டா இந்த 2K கிஞ்சிக்க படிக்க தெரியுமா படிக்க தெரியாதான்னு தெரியல. ஒரு போஸ்ட் வந்ததுன்னா அது ஃபர்ஸ்ட் நல்லா படிங்கடா. ரே மிஸ்டீரியோ சாவல, ரே மிஸ்டீரியோ மாதிரி இருக்கிற அவங்க அங்கிள், அதாவது மாமா சித்தப்பாவோ யாரும் இறந்துட்டாங்க, அதையும் விடுங்க. 2 நாள்ல ரே மிஸ்டீரியோ இறந்துட்டான்னு சொல்லிட்டு RIP போஸ்ட் விட்டுருக்கானுங்க. படிக்க தெரிஞ்சா படிங்க, இல்லைன்னா விட்டுருங்கடா. அதுக்குன்னு எங்களோட ஃபேவரட் ஹீரோலாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சாவச்சிட்டு வரீங்க, உங்களை சாவச்சிருவேன். நெக்ஸ்ட் ஜான்சினாவோட முடிவுக்கு வருது. ஏப்ரல்ல வர ஒரு பெரிய ரெஸ்ட்லிமேனியால அவர் ரிட்டையர் ஆகிறாரு. எங்களோட ஃபேவரட் எல்லாம் போயிட்டே இருக்குது. இந்த அத்திப்பட்டியில ஒரு 200 கிராமம் அழிஞ்சு போன மாதிரி எங்க 90s கிட்ஸோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுட்டே வருது. சரி, ஓகே, அவருக்கும் வயசாயிட்டு தான் போகுது. அவரே எவ்வளோ நாள் தான் ஃபைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து டிசம்பர் 31 இன்னைக்கு நல்லா ஃபுல்லா குடிச்சிருவானுங்க, நல்லா சாப்பிடுவானுங்க, ஜங்க் ஃபுட் எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. நாளைக்கு போய் பாருங்களேன், ஜிம்முல எல்லாரும் போயிட்டு ஃபீஸ் கட்டிப்பானுங்க, உடம்பு குறையணும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் தேவையில்லை. என்ன தோணுதோ அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு ஜிம்முக்கு போலாம் உடம்பை தேக்கான்னு சொல்லிட்டு இப்போ வர வீடியோலாம் பார்த்தா பயமாகுது. 2 பேர் தண்டால் செத்துனுக்குறானுங்க, தம்பிள் செத்துனுக்குறாங்க, நெஞ்சு வலி பிடிச்சி செத்துறாங்க. அதெல்லாம் தேவையில்லை. நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருங்க, ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 2024 நம்ம நிறைய எதை பார்த்தோமோ இல்லையோ, யூடியூபர் வந்துட்டானுங்க. என்னைய சேர்த்துதான் சொல்றேன், வரவு போறவனா யூடியூபர் சொல்றானுங்க. நான் தான் வேற இல்லை. நிறைய யூடியூப் சேனல் வந்துச்சு. ஓகே, அவங்களோட கண்டென்ட், அவங்க பேசுறது, அவங்க பண்றது, பேசுறது, பிடிக்கிறது, அவங்க உண்மைதான் சொல்றாங்கன்னா நல்லது, சந்தோஷம் தான். அவங்களையும் வாழ வைங்க. நெக்ஸ்ட் 2024 அவ மேரேஜ் ஆகுன்னு கவலை பண்ணுறானுங்க. இவனுங்க மேரேஜ் ஆகி டைவர்ஸ் பண்ணிருக்கிறானுங்க. யாரு? நம்ம ஆளுதான். தனுஷ், ஐஸ்வர்யா, AR ரகுமான். நல்லதான் தரும் மனுஷன். 30 வருஷமா ஒன்னா வாழ்ந்துட்டு எதுக்கு இப்போ டைவர்ஸ் பண்ணாரு தெரியல. நெக்ஸ்ட் ஜிவி பிரகாஷ், டி இமான், பிரதர் ஜெயம் ரவி. அவரு கத்தி கேட்டா அதுக்கு மேல பாவமா இருக்கு. ஸோ அப்புறம் இந்தி பாடிக்கு ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்களோட டைவர்ஸ். இந்தி பாடிக்கு டைவர்ஸ் ஆனதோ ஒன்று AR ரகுமானுக்கும் அந்த பொண்ணுக்கும் கனெக்ஷன் பண்ணி கொடுத்துறானுங்க. நான் தான் சொல்றேன். சரி, ஓகே, அவன் மேரேஜ் ஆகணும் கல்வி பண்ணுறாங்க. ஒரு மாசம் டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. சரி, நெக்ஸ்ட் பிரியங்கா மணி. அது என்ன இஷ்யூன்னு கடைசி வரைக்கும் தெரியல. விஜய் டிவியும் சொல்ல மாட்டானுங்க, சொன்னா அவனுக்கு 2 பேருக்கும் TRP வராது. ஸோ பிரியங்கா மணி 2024 பயணம் போச்சு. நெக்ஸ்ட் என் தலைவன்
எஸ்டிஆர் கம் பேக்குடா. பாத்தீங்களா லாஸ்ட் மாசம் என்ன பாட்டு, என்ன குத்து, என்ன கம்பேக் பாருங்க. எஸ்டிஆர் பத்தி உங்களுக்கு தெரியல, மன்மதன் வல்லவன் 2 படம் பார்த்துட்டு நீங்க எஸ்டிஆர் யாருன்னு பாருங்க. இப்ப இருக்கிற ஹீரோலாம் இந்த டூகட் மூஞ்சிகளை தான் சொல்றேன். இவனுலாம் யாத்தம்மா ஹீரோ? இதோ இந்த விமல் அபிஷியல், மணி, இந்த மாதிரி கண்ட கருமாத்தியெல்லாம் பார்த்து பார்த்து இவனு தான் அவங்க வாழ்க்கையில ஹீரோ நினைச்சுக்கிறாங்க. உண்மையான ஹீரோலாம் இருக்கானுங்க. என் எஸ்டிஆர்லாம் கம்பேக் கொடுத்தானு வச்சுக்கலேன், இந்த பந்தேசி நாயெல்லாம் இருக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல போனா இவனுங்க கூல் சீரியஸ் தான் அடுத்த எஸ்டிஆர் சொன்னாலும் சொல்லுவானுங்க. அப்படி பட்டு வந்துட்டானுங்க. இன்னொரு நல்ல விஷயமா 2024ல நம்ம தலை ஏகே உடம்ப குறைச்சி பயங்கரமா வந்திருக்காரு. அது வந்து ஒரு சில பேர் ஏஏ சொல்லலாம், ஒரு சில பேர் கிராபிக்ஸ் சொல்லலாம். பட் உண்மையிலேயே அவர் உடம்ப குறைச்சாலும் நல்லா இருக்கும், உடம்ப குறைகள்னா நல்லா இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒவ்வொரு படத்துப்பா ஒரு இப்போ ஒரு இந்த படம் வந்து திருப்பதின்னு ஒரு படம் வந்து உடம்ப குறைப்பாரு. இப்போ இந்த மாதிரி அவர் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ ஏகே இப்ப இருக்கிற பசங்கள்லாம் ஏகேனா அஜித் குமார்னா ஜஸ்ட் ஒரு என்னடா ஒரு குண்டா இருக்காரு அப்படிதான் தெரியும். ஆனா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துக்குமே ஒரு உடம்பு குறைப்பாரு ஏத்துவாரு அது மாதிரி. ஸோ 2024ல ஏகேவும் எஸ்டிஆரும் கம்பேக் கொடுத்து கொஞ்சம் ஒரு மனசுக்கு ஆறுறாங்க. நெக்ஸ்ட் ஒரு மாசத்துக்கு முன்னாடியோ இல்ல லாஸ்ட் வீக் முன்னாடியோ அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணை ரேப் பண்ணி சாவச்சிட்டாங்க. ஸோ அதை பத்திலாம் யாரும் பேச மாட்டாங்க. ஏன் இதை பத்தி பேச மாட்டாங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என் தலைவன் எஸ்டிஆர் பீப் சாங்னு ஒண்ணு விட்டான். அதுக்கு இந்த ஆயானா யாருமா இந்த அதான் இந்த கேர்ள்ஸுக்குன்னா எது இஷ்யூ வந்தா குரல் கொடுக்குது அவங்களாம் சிம்புவை சினிமா விட்டே வெளியே பண்ணுங்க, பொண்ணுங்களை தப்பா பேசுறாரு, தப்பா பாட்டு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு பேசி கொடி பிடிச்சி சிம்பு லைஃபையே கெடுத்த நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணை ரேப் பண்ணி சாவடிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் பத்தி பேசாம எங்க மயிரை புடுங்க போனீங்க? இல்ல இருக்கீங்களா? இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க உங்களெல்லாம் 60 வயசு 50 வயசு இருந்தது, இப்போ ஆயிடுச்சா? இப்ப என்ன ஒரு 70 வயசு இருக்கும். நீங்க உயிரோட இருக்கீங்களா இல்ல செத்துட்டீங்களா? சொல்லுங்க. நெக்ஸ்ட் சீரியல் பார்க்க போவோம். சீரியல் பார்க்கனால நீ என்ன மாறி வேணா சீரியல் எடு, ஏன் அவ்வளோ லாஜிக்காக நீ எடு. ஆனா ஆல் டைம் ஃபேவரட் நம்மளோட மெட்டி ஒலி அடிச்சுக்கிறதுக்கு இப்போ வரைக்கும் இந்த உலகத்துல மெட்டி ஒலி மாதிரி ஒரு சீரியலை எவனாலும் எடுக்க முடியாது. ஏன் அதோட டைரக்டர் கோபி இருக்காரு, அதான் திருமுருகன், அவரால் கூட மெட்டி ஒலியை மறுபடியும் ரீகால் பண்ண முடியாது. ஸோ 2024 பெஸ்ட் சீரியல் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கொஞ்சமா வந்தாலும் சரி, கொஞ்சம் லாஜிக்காகவும் இருந்தது. விஜய் டிவில சிறகடி காசி போகுது பார்த்தீங்களா, அது மட்டும் தான் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது, நல்லாவும் இருக்குது. 2024 பெஸ்ட் சீரியல் பார்த்தீங்கன்னா சிறகடி காசி. மறுபடியும் ரட்டன் டாட்டா 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் டிவி, சேரு, ஃப்ரிட்ஜு, அந்த 1 லட்ச ரூபாய் காரு, நானோ காரு, நம்ம வீட்டில் ஒவ்வொரு லைட்டு, ஒரு சால்ட்டு, உப்பு, நம்ம சாப்பிட்ற ஒரு அந்த உப்புல கூட நம்ம மனுஷன் ரட்டன் டாட்டா இருந்தார். அவரும் 2024 வாங்கிச்சு. ஸோ அவரோட ஆத்மாவும் சாந்தி அப்படின்னு வேண்டிக்கிறேன். நெக்ஸ்ட் 200 வருஷமா 300 வருஷமா நாங்க ஒரு தெய்வ இதோட சாப்பிட்டுட்டு வந்த ஒரு பிரசாதத்துல பீஃப் கலந்து விட்டுக்கிறீங்க. ஏண்டா எவ்வளோ கோடி பேரோட பிரார்த்தனை, சாமியை பார்த்துட்டு வந்து அவ சொந்தக்காரங்கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ பேசல, சாமியை பார்த்துட்டு வந்து அவன் லெட்டர் தான் சாப்பிட்றான் ஃபர்ஸ்ட். அதுல போயிட்டு பீஃப் கலந்து வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி விடுங்க, இதை பத்தி நான் பேசினா சேனலுக்கு ஏதாவது காப்பி வச்சு கொடுத்துருவாங்க. அவ்வளவு பெரிய சேனல் பரிதாபங்களே பீஃப் பத்தி பேசும்போது மினிஸ்டர் வந்து இந்த வீடியோ ரிமூவ் பண்ணுன்னு சொன்னாங்க. நான் வச்சுக்கிறது 500 சப்ஸ்கிரைபர் தான், தூக்கி விட்டுற போறீங்க. நெக்ஸ்ட் நீ எவ்வளவு பெரிய ஆளாயிரு, நீ எவ்வளவு பெரிய மனுஷனாரு, ஏன் நீ எந்த கட்சியில வேணா வரும், ஆனா ஒரு கோயிலுக்கு வரும்போது கருவறைக்குள்ள விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி இளையராஜாவை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவுதான். எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, மனசுக்குள்ள எவ்வளவு கெட்டது பண்ணாலும் சரி, நல்லது பண்ணாலும் சரி, ஒரு இடத்துக்கு போனா உனக்கு என்ன மரியாதையோ அது மட்டும் தான் தரணும். நெக்ஸ்ட் சினிமா பார்க்க போவோம். சிவாஜி செத்தா என்னடா, கமல்ஹாசன் போனா என்னடா, எங்களுக்காக ஒருத்த தலைவன் இறங்கியிருக்கான்டா, அவன் தான்டா வாட்டர் மெலன் ஹீரோ வந்திருக்காரு.
தமிழ்நாடே தாங்காது பார்த்துங்க. நெக்ஸ்ட், ரீசெண்டாக செஸ் வின் பண்ண நம்ம யுகேகர், அதை நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். 11 கோடி வின் பண்ணி 4 கோடி டேக்ஸ் கட்டின ஒரே இந்தியன் சிட்டிசன் நம்ம பையனை தான் இருப்பான், பாவம். நெக்ஸ்ட், ஐபிஎல் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2024 பார்த்தீங்கன்னா கொல்கட்டா தான் வின் பண்ணிச்சு. நெக்ஸ்ட், ரேபிடோ, ஓலா, யூபர் இஷ்யூ. அது யார் பக்கம் நான் சப்போர்ட் பண்ணுறேன் எனக்கும் தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் இப்போ நம்ம மழை காலம் வெயில் காலம்னு போகும்போது நம்ம ஆட்டோ தான் தேடுவோம். ஒரு 2-3 பேர் போகும்போது ஆட்டோ தான் தரும் இல்லையா. நம்ம சிங்கிளாக போகும்போது சரி இங்கேருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டுனா இங்கேருந்து ஒரு சென்டருக்கு போனோம்னா கூட ஆட்டோக்காரன் 300 ரூபாய் கேட்டோன்னா பைக்காரன் 100 ரூபாய் கேட்பான். இதுவே பைக்கில் சிங்கிளாக போகும்போது 100 ரூபாய் கேட்குறவங்க, ஆனால் ஆட்டோவில் போகும்போது நம்ம 4 பேர் போனாலும் 300 ரூபா தான் கேட்பாங்க. ஸோ பைக் டாக்ஸி இஷ்யூ, ஆட்டோ இஷ்யூ இந்த வருஷம் ரொம்ப பயனாக போச்சு. ஆனால் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரில. 2 பேருமே உழைக்கிறது தான் ஓடுறாங்க, 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். ஃபேக் ப்ரமோஷன் பண்ணுறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. ஐயோயோ பயங்கர, அதான் இந்த சினிமாவில் சொல்கிறேன், இன்ஸ்டாக்குள்ளே போனாலே குப்பை படம் கன்றாவியான படத்துக்கெல்லாம் இவங்க ஃபேக் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு படம் ரிலீஸே ஆகாது, அந்த படம் வந்து வேர்ல்டு நம்பர் 1 கிரைம் த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அச்சு விட்டுனே இருக்கிறானுங்க. டேய் அந்த படம் ரிலீஸே ஆகலடா அப்படின்னு. சரி, அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு கூட ஐயோ என்ன கிளைமாக்ஸ் தெரியுமா, என்ன இன்டர்வல் தெரியுமா, என்ன மயிரை பாத்தியான்னு தெரியுமா, அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிடானுங்க. ஸோ இன்ஸ்டால ஃபேக்கா ப்ரமோஷன் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். பெஸ்ட் எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா இந்த ஃபேக்கா ப்ரமோஷன் பண்றாங்க பார்த்தீங்களா. இப்போ அவன் அட்மின் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இப்போ உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துன்னு இருக்கிறாங்க. இப்போ ஒரு பொண்ணு பார்த்துனுங்கும் போது போட்டோ மட்டும் காமிச்சிட்டு இந்த பொண்ணு செம்மையா இருக்குடா, அழகா இருக்குடா, பயங்கரமா இருக்குடா, நல்லா பேசுறா, அம்மா வயசுடா, நல்லா சமையல் சொல்றான், ஒரு மாசம் வாழ்ந்து பாரு கிளியும். அது மாதிரிதான் ஃபேக்கா ப்ரமோஷன் பண்றது தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நிறுத்துங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், யாரும் சொல்றது தெரியும், நம்மளோட டிடிஎஃப் வாசன் மாசம் மாசம் பரவசி ஏதாச்சும் ஒண்ணு கொண்டு வந்துடுறான். நேத்து கூட பாம்பை கையில சுத்தி போட்டோ போட்டு அவனே மாட்டிக்கிறான். உலகத்துல எத்தனையோ பேர் இருந்தா கூட டிடிஎஃப் பசங்க விட மாட்டாங்க. அவன் பின்னாடி ஏதோ கேமரா வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எங்க போனாலும் அவனையே ஃபாலோ பண்ணி இருக்கிறாங்க. ஆனா அவனும் என்ன சொல்றது, அவன் சொல்றதும் ஒரு விதத்துல நியாயம் தான். உலகத்துல எவ்வளோ இஷ்யூ இருக்கு, எவ்வளவோ போராட்டம் நடக்குது. ஏன் இப்ப அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த பொண்ணுக்கு இன்னும் எதுவுமே ரிசல்ட் வரல. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா டிடிஎஃப் பர்சனை அரெஸ்ட் பண்ணிட்டேன், பாம்பு கையில பிடிச்சிருக்காரு, அதுக்கு முறையான பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு டிடிஎஃப் பர்சனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன் உனக்கு அவ்வளவு கட்ஸ் இருந்தா அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணு இறந்துச்சு, ரேப் பண்ணாங்களே, அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணுங்க. சும்மா அவனையே டார்கெட் பண்ணி டிடிஎஃப் பர்சன் அவனுக்கு போகாத ஒரே இடம் என்ன தெரியுமா? டிடிஎஃப் பர்சன் கழிவறையில் யூரின் போனார், மோஷன் போனார். இந்த நியூஸ் மட்டும் தான் அந்த மனுஷனோட நியூஸ் போடல. மற்ற எல்லாத்தையுமே அங்க போனா, டென்ட் போட்டான், சாப்பிட்டா, திருப்பதியில் அது பண்ணா இது பண்ணான். நாட்டுல எவ்வளவோ இருக்கு. அதுல ஏன் லாஸ்ட் வீக்கு பாப்கார்னுக்கு ஜிஎஸ்டி போட்டுருது நிர்மலா சீதாராமன். என்னத்த சொல்றது, ஏற்கனவே ஸ்கைவாக்கு பிவிஆர் எல்லாம் போனீங்கன்னா ஒரு பாப்கார்ன் 450 ரூபா, அதுவே ஜிஎஸ்டி போட்டு வர மாதிரி தான் இருக்கு. இதுல வேற 18%, இன்னும் அந்த மசாலா கொஞ்சம் தூக்கலாம் இருந்தா 24 25% ஜிஎஸ்டி. இதை பத்தி பேசுறதுக்கு எந்த யூடியூப் சேனலுக்கும் தைரியம் இல்ல, எந்த நியூஸ் சேனலும் போறதுக்கு துப்பு இல்ல. டிடிஎஃப் வாசனை கூட்டு போயிட்டு ஏன்டா சாவடிக்கிறீங்க? பாவம் அந்த மனுஷன், அவனே வளரும் இருந்தான். அவன் பாட்டு ஏதோ யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு நல்லதுதான் பண்றான். ஆனா அவன் பண்றதும் தப்பு. பைக் ஓட்டினா மெதுவா ஓடிட்டு போ, உன்னை பார்த்து 4-5 பேர் கெட்டு போவானா. ஸோ பைக்கு கொஞ்சம் ஸ்லோவா ஓட்டு, அதுவே அடுத்த ஜென்ரேஷனுக்கு தான் தப்பா மாறும். ஓகே, இன்னும் நியூ இயர் வரத்துக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்குது. இப்போ இன்ஸ்டாகிராம்லயோ வாட்ஸ்அப்லயோ ஒரு சில கும்பல் ஆரம்பிக்கும். என்னன்னு தெரியுமா? அந்த சென்டென்ஸ் தான் பயங்கரமாக்கும். லாஸ்ட் பிக்சர் ஆஃப் 2024 ஒரு 10 போட்டோ போட்டுட்டு பெஸ்ட் பிக்சர் ஆஃப் 2024. அப்போ இதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோலாம் கட்டுறாவியா இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பாருங்க. சரி, ஓகே, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஐயோ
10 நிமிஷம் வீடியோ போட்டாலே இவனுங்க பார்க்க மாட்டாங்க. 10 நிமிஷம் வீடியோ போட்டாலே அண்ணா என்ன நான் 10 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டுக்கிறேன், ஷார்ட்டா 30 செகண்டுக்கு ஏதாவது ரீல்ஸ் அனுப்பிச்சு விடணும்னு கேட்கறாங்க. இது வேற ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே போயின்னு இருக்குது. சரி, ஹாஃப் அன் ஹவர் பேசுறதெல்லாம் வேஸ்ட்டா? சரி, ஓகே. இது வந்தாலும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 தான் எப்படியோ போச்சு. 2025 நைட்டு ஸ்கிட்ஸுக்கு மேரேஜ் ஆகும்னு நான் வேண்டிக்கிறேன். லாஸ்டா பயங்கரமா ஒன்று சொல்லிட்டு போறேன். நான் கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போறீங்கல்ல, கல்யாணம் ஆன பிறகும் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போவீடா. சரி, வருஷம் போக போக எங்களுக்கும் தெய்வ பக்தி அதிகமாக போகுது. 2010 2015 சாமி கும்பிடவும் மாட்டோம், சாமி மேல நம்பிக்கையும் இல்லை. இருந்தது லைட்டா. இப்போ இதை வர்றேன், இது வந்து 2010 2015 வந்தது, 2020 வந்தது, 2024 வந்துச்சு. 2024 வந்து நாங்கள் என்னத்தமா கற்றுக்கணும்? அதான்ப்பா, தெய்வ பக்தி அதிகமாயினே போகுது. பார்ப்போம் 2025 எப்படி இருக்குன்னு. 1000 அதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம்.